பிரைஸ் தி லார்ட். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இந்த நிகழ்ச்சியில இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம். பிதா உடைய சித்தம் என்ன, நம்மை குறித்து பிதாவுடைய விருப்பம் என்ன என்று சொல்லி ஒரு 4 காரியத்தை பார்க்க போகிறோம். முதலாவது, நாம் முழு இருதயத்தோடு கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவை அன்பு செலுத்த வேண்டும். நீங்க யாரையாவது ஒருத்தரை முழுசா ஏத்துக்கிட்டீங்கன்னா அவங்க சொல்றதெல்லாம் கேட்பீங்கல்ல, அவங்க பாதையில நடப்பீங்கல்ல, அதுதான் அர்த்தம் அதற்கு. 2வது, என்ன பிதா நமக்கு பார்த்து விரும்புறாரு, நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், நீதியின் வழியில நடக்கிறீங்களா, நியாயமா நடக்கிறீங்களா. நீதியாவும் நியாயமாவும் நடந்தா நம்ம வாழ்க்கையில சில துன்பங்களுக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல வேண்டும். சில துன்பங்கள் வரலாம், ஆனாலும் கூட தேவன் கைவிட மாட்டாருங்க. ஏன் தெரியுமா? நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யமே அவர்களுடையது என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஒரு நாளும் கைவிட மாட்டார். 3வது, என்ன உங்களிடம் எதிர்பார்க்கிறார் தெரியுமா? 3வது காரியம், எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் பிதா சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா மனிதர்களும், பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களும் இயேசு மாத்திரம்தான் தெய்வம் என்று சொல்லி அந்த அறிவு அடையணும். பூமியில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் இயேசு மாத்திரம்தான் ஒரே வழி சொர்க்கத்துக்கு என்ற அந்த அறிவை அடையணும். அடுத்து 4வது காரியம் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் கை கொள்ளும்படி, அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? இப்ப உங்ககிட்ட இன்னைக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்கிறார். இந்த 4 காரியத்தை நீங்க பின்பற்றுகிற பிள்ளைகளா இருந்தால் இயேசு ஒரு காரியத்தை சொல்றார். பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. God bless you.